எத்தனை ஸ்டார்ட் ஆச்சு வில்லோ வாரியர்ஸ்? நாங்க வந்து ஆக்சுவலா செக்கிங்ல தான் பேர் போன டீம். செக்கிங். சரிங்களா? செக்கிங்ல இங்க ஓவராலா ஆடிட்டு அதுக்கப்புறமா போலிங் தானே ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலிங்க்கு வந்தோம். சரிண்ணா. அதுல அப்படி இப்படின்னு உடஞ்சி ஒரு செட்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் 2018 ஆமா அப்பதான் ஃபுல் டீம் செட் ஆச்சு. மாசா. ஓகே. அதாவது சீக்கு எல்லாருமே வெளியே இருந்தாலுமே ஓன் டீம் பிளேயர்ஸா நாங்க ஆடுவோம் எங்கேயுமே. ஓகே. எப்பவுமே வில்லோ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எதுக்குனாலுமே அப்படிதான் இது வரையும் ஆடிட்டு. சூப்பர்ண்ணா. நீங்க எத்தனை வருஷமா விளையாடுறீங்க? நான் வந்து ஒரு எப்படியும் 30 வருஷம் இருக்கும். 30 வருஷமா அண்ணன் கிரிக்கெட் 28. சரி சரி. டோர்னமெண்ட் மொத்தம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். டோர்னமெண்ட் வந்து கரெக்டா நான் 15 வயசுல டோர்னமெண்ட் ஆட ஆரம்பிச்சேன். 15 வயசுல டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்டோட பிரைஸ் நான் இருக்கா? ஃபர்ஸ்ட் டோர்னமெண்டோட பிரைஸ் ஞாபகம் இல்ல. நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆடினேன், 11 பிரதர்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே. அதுல வந்து ஒரு 7 வருஷமா 12th மேனாவே இருந்தேன். ஓகே. 7 வருஷம். ஆனா நான் நல்லா விளையாடுவேன். பட் சான்ஸே கிடைக்காது. அது பெரிய டீம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன டீம் லோக்கல்ல என் வயசு பசங்க. இப்போ வந்து என்னோட கேப்டன் கிட்ட வந்து ஒரு லைட்ஸ் இந்த மாதிரி நீங்க தான் 11th இருக்கீங்களே, ராஜேஷ் உட்கார்ந்து தானே இருக்கான், எங்களுக்கு ஆடட்டுமே அப்படின்னா. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் லைட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் வந்து டெபியூ எங்க அப்பதான் என் வயசு பசங்க என் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஆடுறேன். அப்படி ஆடும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 விக்கெட். சொடுக்கு கத்துக்கினேன். அப்போ அதெல்லாம் சொடுக்கலாம் தானே தெரியாது. அப்ப போடும் போது 7 விக்கெட் 20 ரன் அடிச்சேன். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினேன். 7 விக்கெட் அது வந்து மறக்க முடியாது. அப்ப ஸ்டார்ட் ஆனது. கீப்பா என்ன இவர் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. அப்ப வந்து விளையாடல. அதுக்கப்புறம் இப்ப வந்து கம்பா கொடுக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க எப்ப இருந்தா ஸ்டார்ட் பண்ணீங்க கிரிக்கெட்? செக்கிங் தான். ஒரு 10th இருந்து விளையாடிட்டு இருக்கோம். 10th இருந்து. சூப்பர்ல இருந்து ஃபுல்லா நம்ம ஏரியா गाइस தான் ஃபுல்லா வெளில அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் நம்ம போலிங் தான் பார்த்தா அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. பாலாஜி தான் ஃபர்ஸ்ட். ஓகேண்ணா. அதுலயே ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சரிண்ணா. அதுக்கப்புறம் தான் சரி நம்மளே செட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன டீ 3005 அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோலயே போனதால எல்லாம் செட் ஆகி நல்ல டோர்னமெண்ட் பெரிய பெரிய டோர்னமெண்ட் தான். சூப்பர். மறக்க முடியாது. நான் பாலாஜி விளையாடும் போது ஆடி இருக்கேன். சரியான ஐடி. ஆமா இப்பெல்லாம் விளையாடி இருக்கோம். நல்லா பெரிய பெரிய 1 lakh டோர்னமெண்ட் நல்லா ஆடுவோம். இப்போ ரீசெண்டா நிறைய சீரம் நிறைய சூப்பர் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகி நல்லா சாட்டர்டே சண்டே கிரிக்கெட். சண்டேனால கிரிக்கெட் சூப்பர். இப்போ ஜாண்டி பிரதர் தான் ப்ரோ. நீங்க எப்போ ப்ரோ ஜாயின் பண்ணீங்க வில்லோ வாரியர்ஸ்ல? நம்ம ஏரியா எது ப்ரோ ஃபர்ஸ்ட்? நம்ம எந்த ஏரியா? நம்ம நான் வந்து ஜாஃபர் கான் போயிட்டு பல்லாவரம் பிளேயர்ஸ். ஜாஃபர் கான் போயிட்டு நீ வில்லோ வாரியர்ஸ்ல ஆடுறீங்க. வில்லோல ஜாயின் பண்ணி ஒரு 2 years 2 வருஷம் தான் ஆகுதா? சூப்பர் ப்ரோ. ஓகே. சரி ப்ரோ. வந்து செல்வா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியா R6 தெரியும். ஓ சூப்பர். அங்க இருந்து வெளியே ஆட ஆரம்பிச்சு. ஓகே. அப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே டிராவல் ஆயிட்டு. சூப்பர். உங்களுக்கு பேட்டிங் தான் போலிங்லாம் போடுவீங்களா? போட தெரியும். ஆனா அது வேணாம். போதும் ப்ரோ. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பெரிய மேட்ச் ஆடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செமியா இருக்கட்டும், ஃபைனலா இருக்கட்டும், ஓப் வச்சு உங்களை ஓப்பனிங் இறக்குறாங்க. மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கும் உங்களுக்கு? நம்ம வந்து நம்மள ஃபர்ஸ்ட் அவங்க ஓப் பண்றதுக்கே வந்து நம்ம அதுக்கு தகுதியான ஆளா இருக்கும். கரெக்ட். கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது அந்த டீமுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ரெஸ்பான்சிபிள். மோஸ்ட்லி வந்து எப்படி பாத்தீங்கன்னா சேசிங்ல வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து அப்ப அதுக்கேத்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்படின்னா நல்ல பிளேயர் அவன் வந்து அவனை மாதிரியே 10 பேரும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பிளேயர். சூப்பர். ஒரு எடுத்துக்காட்டா. ஆமா எடுத்துக்காட்டா. அதே மாதிரி இன்னொன்னு வந்து தப்பு பண்ணா ஏத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து அவனால தாங்க முடியாது. நான் பண்ணேன்னா நீங்க பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அழுத்தமா பேசக்கூடிய ஆள். கரெக்டா அவனை கரெக்டா எடுத்துட்டு போனா கரெக்டான பிளேயரு. எப்படி சொல்றது, தங்க முட்டையிடுற வாத்து அந்த மாதிரி. ஒன் மேன் ஷோ. எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரே
எல்லாரும் ஒரே நானும் அவனும் LKG ல இருந்து ஒண்ணா அப்படியா ஒரே கிளாஸ்மேட். ஓகே எல்லாம் ஒரே எல்லாம் ஒண்ணா விளையாட ஆரம்பிச்சது. செக்கிங் தான் ஸ்டார்டிங் செக்கிங் அப்புறம் இப்ப போலிங்ல எல்லாத்தையும் விளையாடுறோம் நல்லா போயிட்டு இருக்கு தரமான பந்து வீச்சாளர் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்போம் நம்ம சொந்த எந்த ஏரியா நம்ம மயிலாப்பூர் ஃபர்ஸ்ட் நம்ம மயிலாப்பூர் நம்ம ஸ்டார்டிங்ல எந்த டீம் போலாம் நீங்க ஓகே நம்ம ஏரியா டீம் சந்தோஷம் இருக்காங்க அப்படியே ஆமா ஆமா சந்தோஷம் ஸ்கூல் மேட் ஓ சரி மூலியமா அப்படியே பிளாக் ஏத்தாங்க ம் அப்புறம் வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா கார்த்திக்ல வந்து ஏரியால ஓகே ஓகே அவர் வந்து நார்மலா ஒரு மேட்ச் ஒன்று டெக்னாலஜி வந்து தெரியும் அப்ப ஆடி நல்லா ஆடினேன் நல்லாவும் போட்டேன். அதுக்கப்புறமா டோர்னமெண்ட் கூட்டிட்டு போயிட்டு அவர் ஆட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஆடிட்டு இருந்தோம் அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறமா ஜேசிசி ஒரு சீசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பேட்டிங்கா போறீங்க எனக்கு பேட்டிங் தான் பேட்டிங் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனா டீம் ஃபர்ஸ்ட் ஓவர் நீ தான் போடணும்னு சொல்லிட்டு பால் எடுத்து வந்து கையில கொடுத்து இந்த 2 ஓவர் இவரை நம்புறாங்க கண்டிப்பா ஆனா பேட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா பெஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டர் நான் பேட்டிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சென்னையில டாப் 5 வைக்கலாம் ஆல்ரவுண்டர் டாப் 5ல கண்டிப்பா இருப்பாப்ல பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சீகு பிரதர். உங்களுக்கு மறக்க முடியாத மேட்சஸ்ல நீங்க பண்ண ஏதாவது மெமரபிள் மொமெண்ட் டீமுக்கு? சீரும் காலைகள்ல 2 ஓவர் போட்டு ஒரு ரன் 5 விக்கெட் 2 ஓவர் போட்டு ஒரு ரன் 5 வீடியோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பிசிசி மேல ஆடு பிசிசி தான் ஆடிதான் அவங்க நிறைய பெஸ்ட் பவுலர் வாங்கி இருக்கீங்க. எந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் பவுலர் உங்களுக்கு ஸ்பெஷல்? எனக்கு இப்போ பெஸ்ட் பவுலர்ல எனக்கு ஒரு ஆசைனா ஒரு நல்ல டோர்னமெண்ட் சீரிஸ் வாங்கணும்னு ஆசை. மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கணும்னு ஆசை. கண்டிப்பா. இப்போ பால் போட்டு கண்டிப்பா அது எனக்கு அதுதான் சாம் மெமோரியல். ஆமா சார் சூப்பர் சூப்பர். நம்ம பெங்களூர் அதெல்லாம் போயிருக்கீங்களா நீங்க? எம்பிடி சாட்டர்டே சண்டே ஃபுல் கிரிக்கெட். நீங்க சொல்லுங்கண்ணா சீக்கு பிரதர் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? நம்பிக்கை நட்சத்திரம் டீமோட போலிங் எந்த நேரத்துல அதாவது அவர் யோசிச்சு தான் ஆடணும். கண்டிப்பாண்ணா அதே மாதிரி ஒரு பவுண்டரி போனாலுமே அசால்ட்டாலாம் விட்டுற மாட்டாப்புல. அந்த ஓவர்ல கண்டிப்பா அவங்க வீட்டை எடுத்துருவாங்க. நீங்க எந்த வீடியோல வேணா பாத்துருக்கலாம். கம்பேக் இருக்கும் வேற level. நம்ம ஒரு 6 பாலுக்கு 6 ரன் கொடுத்தோம்னா நம்பி ஓவர் தரலாம். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு சீக்கு கிட்ட என்னன்னா நாங்க என்னதான் டீம் மேட்ஸா இருந்தாலுமே நாங்க அவனுக்கு ஆப்போனண்டா ஆடினா சிரிக்க கூட மாட்டான். ஏன்? அவ்வளவு ஃபயரா தான் இருப்பான். மேட்ச்னா மேட்ச் மேட்ச்னா மேட்ச் டீம் வேற மேட்ச் வேற. மேட்ச் வேற. அப்படியாண்ணா? ஆமா. இப்ப நீங்க பேட்டிங் ஆடுறீங்க நம்ம ராஜேஷ் அண்ணன் தானே அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. வந்து சிரிக்கிறது அதெல்லாம் கிடையாது. சீனியருக்கு அந்த பாலை போட்டு முறைக்கிறது எனக்கு இல்ல. அவங்க கேப்டன் சந்தோஷா இருந்தா கூட சரி. இப்ப சந்தோஷம் வந்து ட்ரீம் 11 ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க பிளாக் கேப்ஸ் ஒரு ஓன் டீம் தான். ஆனா எதிரில் ஆடும்போது அப்படியே நெருப்பு பறக்கும். நிறைய பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த மாதிரி. ஆமா. ஒரு ஸ்பெஷலான ஒரு மெயின் பிளேயர் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இப்ப கரண்ட்ல ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 பேர் பாத்தீங்கன்னா ஒன்னு சிவா இன்னொரு பாத்தீங்கன்னா புஜ்ஜி. இவங்க நிறைய டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டு இருக்காங்க. சொல்லுங்க பிரதர் நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க இதுல? 2019 வருது. ஓ சூப்பர். அப்ப அதுல இருந்து விளையாண்டுருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நம்ம மெயின் பேட்டிங்கா போலிங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ரெண்டுமே ஆல் ரவுண்டர். பேட்டிங் ஆடுறதால நான் ஆடுவேன், போலிங் போட சொன்னால போடுவேன். சூப்பர். நான் ராஜேஷ் நீங்க சொல்லுங்கண்ணா சிவா பிரதரை பத்தி. சிவா கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர். பேட்லயும் சரி பால்லயும் சரி. அதாவது அவனுக்கு ஃபீல்ட் செட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி கேப்பை பிக் பண்ணி கரெக்டா ஆடுவான் பேட்டிங்ல. போலிங்கும் அதே மாதிரிதான். எல்லாருமே மேட்ச் கை விட்டு போயிடுச்சு அப்படின்ற என்னடா அடிக்கணும் கொடுத்து போட்டாலுமே எஃபர்ட்டா போடுவான். மேட்சை திருப்பிடும் கண்டிப்பா. அது வந்து சிவா கிட்ட. ஆனா நான் ரொம்ப நம்புறது பாத்தீங்கன்னா பேட்டிங் எந்த விக்கெட் வந்துச்சுன்னா அவன் தான். வேற ஆப்ஷனே கிடையாது. அதேதான் புஜ்ஜியும். புஜ்ஜி வந்து எப்படி சொல்றது அவனை நான் போலிங்ல தான் ரொம்ப நம்புவேன் பேட்டிங்கை விட. இப்ப அவர் ஷோல்டர் இன்ஜுரினால போடுறது கிடையாது. ஓகே நான் பேட்டிங் ஆடி தான் அவரை பாத்துருக்கேன். போலிங் போடுவாரு. போலிங் சூப்பரா போடுவான். 2 வேரியேஷன் போலர் தான். இப்போ நடுவில் அவர் இன்ஜுரினால இப்ப வெறும் பேட்டிங் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கான். நல்லா பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஃபார்ம் அவுட் ஃபார்ம் தான் கிடையாது. ஒரு ஆவரேஜா அவனுக்கு ஆமா என்ன குடுக்குறோமோ அதை பண்ணிட்டு வந்துடும். ஷஃபி ஆமா என்டர்டெய்னர். டீமோட என்டர்டெய்னரு, டான்சரு, பொங்கல் அதே மாதிரி நிறைய இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பா. நான் இன்னன்றதை தாண்டி ரொம்ப ஒரு ஜாலியா இருக்கும். ஜெயிக்கிறோம் ரெண்டாவது. ஆமா. அன்னைக்கு டே
எங்களுக்கு ஜாலியா இருக்கும். அதே மாதிரி மேட்ச்னா மேட்ச் உள்ள வந்து அண்ணன் தம்பி ராயேஷ் அண்ணன் கீபாய் அண்ணன்லாம் கிடையாது. தப்புனா தப்பு கூப்பிட்டு பேசுவோம். அதே மாதிரி யாரும் நான் பண்ணிட்டேன் நீ பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. தப்புனா தப்பு தலை குனிஞ்சு நிப்பானுங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த மேட்ச் திருத்திப்போம். அதனாலதான் நாங்க இன்னும் யுனைட்டியாவும் இருக்கோம், ஃபேமிலியாவும் இருக்கும். எல்லாரும் கிரிக்கெட் பட்டாசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக்